ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாவிஸ் கிச்சன். லாவிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ரெசிபி ஸ்வீட் ரெசிபி கேரட் அல்வா. வீட்டில் இருக்க ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணி கேரட் வச்சு நம்ம எப்படி அல்வா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் நல்லா உருகிட்டு இதில் முந்திரி உலர் திராட்சையை சேர்த்து நல்லா வறுத்துடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ முந்திரி நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு, திராட்சையெல்லாம் நல்லா பலூன் மாதிரி ஆயிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். கேரட் நல்லா துருவி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நான் 3 பெரிய கேரட் எடுத்திருக்கேன். இப்போ அதே பாத்திரத்தில் நெய்யில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ நான் 1/2 லிட்டர் கெட்டியான பால் எடுத்திருக்கேன். இதை உள்ளே சேர்த்திடலாம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை இப்போ க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கேரட் ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இந்த பாலெல்லாம் நல்லா ட்ரை ஆகி கேரட் நல்லா பாயில் ஆகிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் போல் ஆகும். அது வரை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், அடி பிடிக்காமல். இப்போ பால் நல்லா ட்ரை ஆகிடுச்சு, கேரட்டும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு பதத்தில் நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறோம். நான் 3/4 கப் சுகர் எடுத்திருக்கேன். லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு தண்ணி மாதிரி ஒரு பதம் வரும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதில் வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள், நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரி பழமும் சேர்த்துக்கலாம். வாசனைக்காக கொஞ்சமாக நெய், இது ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டான கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.